ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் சுவையான தக்காளி தொக்கு சுலபமாக எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ தக்காளியை நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்திருக்கேன். அதை கூட நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வேணும். தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. அதுலேயே நல்ல நீர் சத்து இருக்கிறதுனால நல்லா திரவமாக வந்துடும். நைஸாக அரைச்சிக்கணும். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு புளியை நல்லா பிசைஞ்சு விட்டு வடை கட்டி திப்பியெல்லாம் எடுத்து போட்டுட்டு வெறும் திரவமாக வச்சுக்கணும். ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெயை விட்டு அது காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகை போடணும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்க்கணும். ஸ்டவ்வை மீடியம் சைஸில் வச்சுட்டு கடாயில் இருக்கிற தக்காளி விழுதை கிளறிட்டே இருக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வடகட்டி வச்சுருந்த புளித்தண்ணியை அதில் ஊற்றணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் விட்டு விட்டு கிளறணும். ஒரு 5 நிமிஷம் கிளறணும். கல்லுப்பு 2 ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ கிளறணும். வெள்ளைத்துண்டுகள் 4 போட்டிருக்கேன். சின்ன துண்டாக இருக்குது. 4 துண்டு எடுத்து போட்டிருக்கேன். அதுவும் இந்த சூட்லேயே கரைஞ்சி போயிடும். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ தக்காளி விழுது கெட்டியாகிட்டே இருக்குது. அதே சமயமே கொப்பளங்கள் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வைக்கணும். இல்லைன்னா நிறையா தெரித்து எங்கே பார்த்தாலும் தெரிச்சிடும். கையில் கூட படும். ஜாக்கிரதையாக நம்ம பயன்படுத்தணும். சிம்மில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் விட்டு கிளறிட்டே இருக்கணும். தக்காளி தொக்கு கெட்டியாகிட்டே இருக்குது. இப்போ காரப்பொடி சேர்த்துருக்கேன். அதாவது மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். மிளகாய் பொடி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன். 1/4 ஸ்பூன் பெருங்காய பவுடர் போடுறேன். இப்போ இன்னொரு ட்ரிப்பு நல்லா கிளறி விடுறேன். எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் 2 கரண்டி சேர்க்குறேன். ரீஃபைண்ட் ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நல்லெண்ணெயோ இல்லைன்னா கடலை எண்ணெயோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்க்கலாம். 2 கரண்டி சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். எல்லா பொருட்களும் போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கெட்டியானது பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சுவையான தக்காளி தொக்கு ரெடி. இப்போ உப்பு புளி காரம் எல்லாம் சரியாக இருக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுவையாக இருக்குது. உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதை சைட் டிஷ்ஷாக நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ தக்காளி வாங்கி நாம் தக்காளி தொக்கை 1/2 மணி நேரத்தில் பண்ணிடலாம். தக்காளி தொக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. எண்ணெய் மாத்திரம்தான் அதில் மேலே இருக்குது. ரொம்ப குறைச்சல் நேரத்துலேயே சுவையான தக்காளி தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தக்காளி தொக்கு நல்லா ஆறின பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுங்க. இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய தேவையில்லை. நான் செல்ஃப்லேயே தான் வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.